இப்ப யுக்ரைன்ல ஹியூமன் சஃபாரி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒரு ஷாக்கிங்கான வீடியோ வந்து இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னா, யுக்ரைன்ல கெர்சன் ஒரு சிட்டி. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, ஒரு ரஷ்யன் ட்ரோன் வந்து ஒரு 52 வயசான வெஜிடபிள் செல்லர வந்து சுத்தி சுத்தி தொரத்திட்டு இருக்கு. ஒரு வேன் இருக்கு. பக்கத்துல ஒரு சின்ன கடை மாரி போட்டிருக்காரு. அது வந்து FPV ட்ரோனு. அந்த வீடியோல வந்து ஒரு கார் இருக்கு. அந்த கார சுத்தி இவரு ஓடிட்டு இருக்காரு. அவர இந்த FPV ட்ரோன் ஃபாலோ பண்ணுது. ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது ஃபன்னியா இருக்க மாரி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஃபாலோ பண்ணி கிட்ட வந்து வெடிக்குது. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இது வெடிக்கிற ட்ரோனா அப்படின்ற மாரி. ஃபார்ச்சுனேட்டா அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பட் ரொம்ப சீரியஸான இன்ஜுரி அப்படின்ற மாரி சொல்றாங்க. யுக்ரைன் கவர்ன்மெண்ட் வந்து இது வார் கிரைம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரஷ்யன்ஸ் வேணும்ட்டே சிவிலியன்ஸ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய பேர் வந்து யுக்ரைன்ல ஹியூமன் சஃபாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஹியூமன் சஃபாரினா என்னன்னா, இந்த மாரி வார் நடந்துட்டு இருக்க பகுதியில பணக்காரங்க பயங்கர காசு குடுத்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து கன்னால சுடுவாங்க. சக ஹியூமன்ஸ சுடுவாங்க. கேட்டா அது வந்து ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நெறைய நடந்திருக்கு. பட் யுக்ரைன்ல என்ன டிஃபரன்ஸ்னா, இவங்க ஸ்னைப்பர வச்சு சுடல. FPV ட்ரோன்ஸ வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 2024ல இருந்து நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. FPV ட்ரோன்ஸ் வந்து அங்க இருக்க கேப் டிரைவர்ஸ் அட்டாக் பண்றது, இந்த மாரி வெஜிடபிள் செல்லர்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ற மாரி அந்த FPV ட்ரோன் வீடியோஸ் வந்து இன்டர்நெட்ல நெறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து யுக்ரைன்ல ஹியூமன் சஃபாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சக ஹியூமன்ஸ கொல்றத வந்து ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்ற உலகத்துல தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.